வணக்கம் மக்களே, டூயினோ சீரிஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் சோவோ சிஆர்எம்ல உள்ள கிராஸ் மாடியூல் ஃபில்டரிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிராஸ் மாடியூல் ஃபில்டரிங் மூலயமா நம்ம ஒரு மாடியூலில் இருந்துக்கிட்டே அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாடியூலோட க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி ரெக்கார்ட்ஸை ஃபில்டர் பண்ணிக்க முடியும். எடுத்துக்காட்டாக கான்டாக்ட்ஸ் மாடியூலில் இருந்துக்கிட்டே எந்தெந்த கான்டாக்ட்ஸ்க்கெலாம் டீல் இருக்குது, இல்லை எந்தெந்த கான்டாக்ட்ஸ்க்கெலாம் டீலோட ஸ்டேஜ் க்ளோஸ்டு பன்னில் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்க கிராஸ் மாடியூல் ஃபில்டரிங்கை பயன்படுத்தி சுலபமாக தெரிஞ்சுக்க முடியும். வாங்க அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நான் கான்டாக்ட்ஸ் மாடியூலுக்குள்ளே போய்க்கிறேன். இதில் லெஃப்ட் சைடு பாட்டமில் ஃபில்டர் பை ரிலேட்டட் மாடியூல்ஸ், இதுதான் கிராஸ் மாடியூல் ஃபில்டரிங். இப்போது எனக்கு எந்தெந்த கான்டாக்ட்ஸ்க்கெலாம் டீல் இருக்குது அதை தெரிஞ்சுக்க டீல்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வித்தவுட்னு 2 ஆப்ஷன் இருக்கும். எனக்கு டீல் இருக்கிற கான்டாக்ட்ஸ் தான் வேணும், அதனால வித் கொடுத்துட்டு கான்டாக்ட்ஸ் வித் எனி டீல்ஸ் அப்ளை ஃபில்டர் கொடுக்குறேன். இந்த 8 கான்டாக்ட்ஸ்க்கு மட்டும்தான் டீல் இருக்குது. இப்போ இதில் நான் ஒரு கண்டிஷனை ஆட் பண்ணுறேன். எனக்கு எந்தெந்த கான்டாக்ட்ஸ்க்கெலாம் டீலோட ஸ்டேஜ் க்ளோஸ்டு பன்னில் இருக்கோ அந்த கான்டாக்ட்ஸ் மட்டும் வேணும். ஸோ அதனால் அந்த கண்டிஷனை வச்சுட்டு அப்ளை ஃபில்டர் பண்ணுறேன். இப்போது இந்த 6 கான்டாக்ட்ஸ்க்கு மட்டும்தான் டீலோட ஸ்டேஜ் க்ளோஸ்டு பன்னில் இருக்குது. உதாரணத்திற்கு இந்த ரெக்கார்ட்குள்ளே போகிறேன். இதில் டீல்ஸ், இதோட ஸ்டேஜ் க்ளோஸ்டு பன்னில் இருக்குது. இப்போது க்ளோஸ்டு பன்னை எடுத்துட்டு க்ளோஸ்டு லாஸ்ட் கொடுக்குறேன். அப்ளை ஃபில்டர். இந்த ஒரு ரெக்கார்டுக்கு மட்டும்தான் டீலோட ஸ்டேஜ் க்ளோஸ்டு லாஸ்ட்டில் இருக்குது. இந்த ரெக்கார்டுக்குள்ளே போகிறேன். இதில் டீல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டேஜ் க்ளோஸ்டு லாஸ்ட்டில் இருக்குது. இப்போது இந்த கண்டிஷனை எடுத்துட்டு எனக்கு எந்தெந்த கான்டாக்ட்ஸுக்கெலாம் டீலோடு சேர்த்து மீட்டிங்கும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு நான் மீட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். கான்டாக்ட்ஸ் வித் எனி மீட்டிங்ஸ் அப்ளை ஃபில்டர் கொடுக்குறேன். இந்த 4 கான்டாக்ட்ஸ்க்கு மட்டும்தான் டீலோடு சேர்த்து மீட்டிங்கும் இருக்குது. உதாரணத்திற்கு இந்த ரெக்கார்டுக்குள்ளே போகிறேன். இதில் டீல்ஸ், நம்மளுக்கு டீலும் ஒன்று இருக்குது. ஓப்பன் ஆக்டிவிட்டீஸ், மீட்டிங்கும் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணுறத சேவும் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே சேவ் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு டீல் வித் மீட்டிங்ஸ்னு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது வெளில போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். மறுபடியும் கான்டாக்ட்ஸ் மாடியூலுக்குள்ளே வரேன். நமக்கு சேவ் பண்ண ஃபில்டர் இருக்கும். இதன் மூலயமா நம்ம மறுபடியும் குயிக்காக ஃபில்டர் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி எந்தெந்த கான்டாக்ட்ஸுக்கெல்லாம் மீட்டிங் இருக்கோ அந்த கான்டாக்ட்ஸை குயிக்காக ஃபில்டர் பண்ணி ஒரு ரிமைண்டர் இமெயில் அனுப்புறதுக்கு, இல்லை எந்தெந்த கான்டாக்ட்ஸ்க்கெலாம் டீல் இருக்குது அப்படிங்கிறத குயிக்காக பார்க்க, இல்லை எந்தெந்த கான்டாக்ட்ஸ்க்கெலாம் டீல் இருக்கோ அந்த கான்டாக்ட்ஸோட ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை மாஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி கேசஸ்க்கெலாம் கிராஸ் மாடியூல் ஃபில்டரிங்கை பயன்படுத்தி நம்மளால் குயிக்காக பண்ணிக்க முடியும். சோவோ சிஆர்எம்ல கிராஸ் மாடியூல் ஃபில்டரிங் பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லியிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.